அழகா இருக்கு. கோமதி சக்கரை அது கடல்லேருந்து வர்றது பூஜைக்கு வைக்கிறது. நாங்கள் எல்லாரும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை டு ராமேஸ்வரம் தான் போகிறோம். ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினில் ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ராமேஸ்வரம் ரீச் ஆனோடனே ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தீர்த்தத்தில் குளிக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோம்? தீர்த்தத்தில் குளிக்க போகிறோம். அது குளிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி திருக்கோயில். ராவணனை கொன்ன பாவத்தை தீர்க்க ராமன் வந்து வழிபட்ட கோயில் தான் இது. உள்ள ஒரு அம்மனும் இருக்காங்க, பேர் வந்து பர்வதவர்தினி. நம்ம எல்லா தீர்த்தத்துலையும் குளிச்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள போகணும். ஆமா, ஃபேமிலியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு தான். கடலில் வந்து அக்னி தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்னு வந்து பார்த்திங்கன்னா, ராமரும் சீதையும் வந்து ஸ்ரீலங்காலேருந்து அந்த வழியை தான் வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அக்னி தீர்த்தம். அங்கே தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு குளிக்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கள் ரூம்லேருந்து வந்து ரொம்ப நேரம் நடந்து போனோம். ஏன்னா கோவில் பக்கத்துலேயே ரூம் எடுத்துட்டோம். ஸோ பீச் வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்ல. ஸோ அதனால் லொக்கேஷன்லாம் பார்த்து வந்து அங்கே போர்டெலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது லொக்கேஷன் தெரியலன்னா நீங்கள் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டே போகலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எந்த சைடு தீர்த்தம் சைடு, எந்த சைடு வந்து பீச் சைடு எல்லாமே வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இதான் கோபுரத்துலேருந்து நாங்கள் பீச்சுக்கு நடந்து போயிட்டு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாட்டில்ஸ் விற்பாங்க. நம்ம பீச்சில் இருக்க தண்ணி வந்து பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் தெளிச்சிக்கலாம். சின்னதுலேருந்து பெரிய டப்பா வரைக்கும் வச்சுருக்காங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஃபைனலி நாங்கள் அக்னி தீர்த்தத்தை ரீச் பண்ணிட்டோம். காலங்காத்தால் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு என்னால் சொல்லவே முடியாது. அந்த சன்ரைஸை பீச்சில் பார்க்குறதுக்கு வா அதுவும் ராமேஸ்வரத்தில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் மார்னிங் போங்க, இன்னும் ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் வெயிலெலாம் இல்லாமல் காலையில் அந்த ஆரஞ்சு கலரில் இருந்தது அக்னி தீர்த்தம். அந்த பீச்சு பத்தாததுக்கு அங்கே சைடில் ஃபுல்லுமே வந்து போட்டுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. அந்த பீச் வந்து இந்த சைடு ஃபுல்லாக மக்கள், அந்த சைடு ஃபுல்லாக போட்டு, அப்படியே அந்த ப்ளூ கலரு அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் வியூ செம்மையாக இருந்துச்சு. எந்த ஊரில் எங்கே பீச்சுக்கு போனாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்தில் இன்னும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வெளியில் மாடலாக வேறு இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகணுன்னே திதி கொடுக்குறாங்க. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருக்காங்க உங்களுக்கு திதி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அது நல்ல புண்ணியம். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் திதி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பீச்சில் போயிட்டு 3 முங்கி எழுந்திருக்கணும். அப்படி நீங்கள் குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம். எங்களுக்கு வந்து உள்ளே போகணுன்னே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, நிறைய பேர் குளிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்களும் வந்து பக்தி முத்தி போய் உள்ளே போயிட்டோம். பக்தி பரவசமாயிட்டோம். பக்தி முத்திருச்சு எங்களுக்குலாம். எங்கள் மம்மிக்கு கடல் தண்ணியாக இருந்தாலும் சரி, ஓடுற தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சாமி பக்தி ரொம்ப எங்கள் மம்மிக்கு ஜாஸ்தி. எங்களை முகுன்னு முக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் காலங்காத்தாலே குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் ஒரு முங்குன்னு முங்கி ஜாலியாக குளிச்சிட்டோம். எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு இங்கே வெளியில் வந்து திதி கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 600 ருபீஸ்லேருந்து ஒரு பூஜைக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அதுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிவிட்டு தலையை தொடுறதுக்கே 4 மணி நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா அழகாக அதுக்கு எலும்பு எத்தனை இருக்குன்னு என்ற அளவுக்கு வந்து நல்லா தொட்டு பெட்டாக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி சிவலிங்கமும் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து இங்கே அப்படியே ஒரு கும்பிட போட்டுட்டு வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டு போகலாம். 22 தீர்த்தத்தில் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து குளிக்க போகிறோம் திருப்பி. அதுக்கப்புறம் தான் நம்மளோட பாவம்லாம் நீங்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டு ஃப்ரெஷ்னப்பாக கோயிலுக்கு போனோம். ஸோ அப்படியே இங்கேருந்து கோயிலுக்குள்ளே போகிற கேப்லேயே வந்து கடையெல்லாம் திறந்துட்டாங்க. இந்த மாதிரி ருத்ராட்சத்தில் வந்து நான் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து அன்றைக்கி தான் பார்த்தேன். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் சிப்பியில் வந்துட்டு இந்த ஹேங்லிங்கு, சிப்பி சங்க வச்சு நிறைய க்ரியேட்டிவான பொருள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓலையில் பின்னின பேகு, ஹேட்டு, பர்ஸு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னொரு தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு இன்னொரு பாட்டில் வாங்குறதுக்காக நாங்கள் போயிட்டோம். சின்ன டப்பா வாங்குறீங்களா? பெரிய டப்பா ஆல்ரெடி வந்து மம்மி வாங்கியிருப்பாங்க. அதில் தீர்த்தம்
உள்ளே போனால் கோபுரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்கங்கள் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்கள் ஒன்றாகவும் இந்த கோயிலில் வந்து அமைஞ்சிருக்கான். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு உள்ளே போனால் வாளியெல்லாம் அந்த கம்பியில் அழகாக கட்டி விட்டுருக்காங்க. அழகாக இருக்குது. ஏன்னா வாளியில் மூண்டு தான் ஊற்றுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாமே கிணறு தான். அப்படியே ஊறி வந்து ஊற்று மாதிரி ஊறி வந்து நம்மளுக்கு அந்த கிணறுலேருந்து இறச்சி நம்மளுக்கு மேலே வந்து ஊற்றுறாங்க. நாங்களும் 22 தீர்த்தத்தில் வந்து அருமையாக வந்து குளித்தோம். அந்த 22 தீர்த்தமோட பேரும் நாங்கள் எது எதில் குளித்தோம் அதோட என்னென்ன பலனும் கிடைக்குதுன்றதை வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து போடுறேன். கோயிலேருந்து வெளியில் வந்தோடனே திருப்பி ரூமுக்கு எந்த வழியாக போகிறதுன்னு கண்டுபிடிச்சி ரூமுக்கு வந்து அழகாக எல்லாருமே வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. நாங்கள் எல்லோரும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டுருக்கோம். பீச்லேயும் தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ் வந்து அங்கேயே போட்டுட்டு வந்து நம்ம வேறு ட்ரெஸ் தான் போட்டுட்டு போனோம். அதுதான் அங்கே ப்ரொசீஜர். நாங்களும் புது ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் சாம்பார் பீச்லேயும் தீர்த்தத்துலேயும் குளிச்சே எங்களுக்கு டயர்டான காரணத்தினால சாப்பிட்டுட்டே நாங்கள் கோயிலுக்கு போயிடலான்ட்டு சாப்பிட்டே கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோம். என் தம்பி மாதம் ரெடி ஆகி வந்தான். கோயிலுக்குள்ளே போனோடனே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த தூண் தான் மொத்தம் 1212 தூணும் 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் வந்து பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக அந்த தூண் வந்துருக்கு. மணி சங்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கோயிலில் வந்து வாங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கும். எடுங்க. இந்த சைஸ் தரவா? இந்த சைஸ் தானா? இந்த சைஸ் வரைக்கும் சரி. எந்த பெண்ணு? சரிம்மா 60 ரூபாம்மா. ஆ கருக்காது வெளுக்காது நெருப்பு வச்சாலும் ஒன்றாகும். இந்த பெண் வாங்கிட்டியா? இதுமா கோமுட்டி சக்கரை, அது கடல்லேருந்து வர்றது, பூஜைக்கு வைக்கிறது. 250. அது ஆமாம், அது இது சோலார் பேட்டரி கிடையாது. அந்த ஹீட்டில் வந்து இப்போ லைட்டு வெளிச்சத்தில் எடுக்கட்டு ஒன்று அடிக்க இருங்க ஊரு நீங்கள் ஊருக்கு இந்த தூணை தாண்டி வந்துட்டு ஒரு உள்ளே போகும். அங்கே தான் சாமியை பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஃபோன் அலௌட் கிடையாது. நீங்கள் வெளியிலேயே வந்து டோக்கன் போட்டு வந்தோன்னா டோக்கனுக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு வரனாலும் வரலாம். நாங்கள் உள்ளே போனோன்னே யானை பார்த்தோம். அவங்ககிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். உள்ளே சிவனையும் பார்த்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக சாமி கும்பிட்டுட்டு வந்து ஃபேமிலியோட வெளியில் வந்தோம். ஸோ அப்படியே இப்போ நம்ம ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஸோ ஃபஸ்ட் டே வந்து கோயில் போனது எங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் டே வந்து நாங்கள் ராமேஸ்வரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிரியாராம் 48 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வீடியோ. So stay tuned. Bye. See you on another video.